பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட ட்ரினிட்டி ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாக இன்றும் எங்களோடு கூட இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜூலை மாதம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம தியானிச்சு வந்து கொண்டிருக்க வாக்குத்தத்த தலைப்பு நெருக்கம் நீங்குவதாக. இந்த நாளில் கூட அதே தலைப்புல நம்ம இன்னைக்கு ஆண்டவரோட பாதத்துல அமர்ந்து அவரோட வசனங்களை தியானிச்சு நம்மளோட நெருக்கத்துல இருந்து வெளியே வர போறோம் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து விசுவாசிங்க. இப்போ நெருக்கம் நீங்குவதாக, அதுதான் நம்மளோட வாக்குத்தத்த தலைப்பு இல்லையா? அப்போ நான் இன்னைக்கு அந்த தலைப்பு கீழே உங்களுக்கு என்ன ஆசீர்வாதமான வார்த்தையை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, நெருக்கம் நீங்கும் பெருக்கம் உண்டாகும். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, நெருக்கம் நீங்கும் பெருக்கம் உண்டாகும். ஏன்னா நம்மள ஆண்டவர் பெருக்கத்துக்கு தாங்க படைச்சிருக்காரு. நம்ம நல்லா பழகி பெருகி ஆசீர்வாதமா வாழதான் கர்த்தர் நம்மள படைச்சிருக்காரு. ஸோ சின்ன சின்ன நெருக்கங்கள் நம்ம வாழ்க்கையில ஏன் வருது அப்படின்னா, நம்மள பெருக்கத்தின் வழியாய் கொண்டு போய் பெருக்கத்துல சேரலாம். ஸோ இப்போ நம்ம 3 வகையான நெருக்கத்தை நம்ம பார்க்கலாம். என்னென்னா, வேதத்தின்படி ஒரு நெருக்கம் சாத்தான் கொண்டு வர நெருக்கம். நம்ம வாழ்க்கையில சாத்தான் சில நேரங்கள்ல நெருக்கத்தை கொண்டு வருவான். அடுத்த நெருக்கம் பிற மனுஷங்க, மற்ற மனுஷங்க நம்ம மீது இருக்கிற பொறாமையின் நிமித்தம், எரிப்பு நிமித்தம், அவங்கள விட நம்ம வளர்ந்துடக்கூடாதுன்ற நிமித்தம் நம்மள ஒரு நெருக்கத்தின் பாதையில தள்ளலாம். அடுத்த நெருக்கம் நம்மளோட சுய செயலே, நம்மளோட சில தப்பிதங்கள் நம்மள ஒரு நெருக்கத்தின் பாதையில கொண்டு போகும். இந்த நாள்ல இந்த 3 நெருக்கத்தையும் நம்ம பார்த்து இந்த நெருக்கத்தை எல்லாம் நீக்கி போட்டு பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில அறிக்கை செய்து பெற்றுக்கொள்ளலாம். சரியா? இப்போ முதலாவது சாத்தான் கொண்டு வர நெருக்கம். சாத்தான் வேதத்துல ஒருத்தருக்கு நெருக்கத்தை கொண்டு வந்தான். அவர் யாரு தெரியுமா? யோபு. யோபுவோட வாழ்க்கையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் நல்ல வாழ்க்கைங்க, எல்லாம் ஆசீர்வாதமான சூழ்நிலை, அவருக்கு ஒரு குறை கூட கிடையாது. ஆனா சாத்தான் என்ன பண்ணான்? அவருக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வந்தான். ரொம்ப நெருக்கமான சூழ்நிலை. இந்த நாள்ல கூட நான் ஜெபத்தோடு என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு நெருக்கம் நம்ம யாருக்குமே வரக்கூடாதுங்க. ஏன்னா ஒரே நாள்ல யோபு என்ன ஆனாருன்னா, அவரோட சொந்த சொத்துக்கள், ஆஸ்தி, அந்தஸ்து, அவரோட பிள்ளைகள் எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. வசனம் எப்படி சொல்லுது நம்ம பார்க்கலாமா? என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். யோபு. இப்போ இதுல சாத்தான் கொண்டு வர நெருக்கம். ஏன்னா வசனம் பாருங்க, எதனால என்ன நெருக்கம் வந்துச்சுன்னு. யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாத்தீங்கன்னா, கர்த்தர் யோபு குறித்து ஒரு ப்ரௌடான சாட்சி சொல்றாரு. உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். கர்த்தர் சாத்தானு கிட்ட சொல்றாரு, யோப மாதிரி ஒருத்தன் இந்த உலகத்திலேயே கிடையாது. அவன் நீதிமான், அவன் உண்மை உள்ளவன், அவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், தீங்கு செய்யாதவன், தீமையான வழியில போகாதவன் அப்படின்னு பெருமையா சொல்றார். அப்ப சாத்தா ஏற்றுக்கொள்வானா? சாத்தா உடனே என்ன சொல்றான்னு தெரியுமா? இங்க பாருங்க, 9வது வசனம். யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? சும்மாவா அவன் உங்களுக்கு பயப்படுறான் சாமி? இல்ல இல்ல, நீங்க அவனுக்கு எல்லாமே தந்திருக்கிறீங்க, அதனாலதான் அவன் ஆண்டவருக்கு பயந்து உங்க கட்டளைக்குள்ள இருக்கான். அப்படி இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சாத்தான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அப்ப உடனே ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? நம்மளை ஒருபோதும் விட்டு கொடுக்காத தேவன் சாத்தான் இடத்துல சொல்றாரு, நீ அவனை சோதிச்சு பார்த்தா கூட என்ன அவன் விட்டு தர மாட்டான். சோ நம்மளோட வாழ்க்கையிலும் சாத்தான் கொண்டு வர நெருக்கம் எதுக்காக இருக்கும் தெரியுமா? இங்க பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அதாவது நீங்க அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் நீங்க அழிச்சிட்டீங்க, அதெல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் உங்களை உங்க முகத்துக்கு நேரா தூஷிப்பான் அப்படின்னு சாத்தான் சொல்றான். இந்த வேலையில உங்களுக்கு நான் சொல்றது என்ன அப்படின்னா, சாத்தான் கொண்டு வர நெருக்கம் நம்மள என்ன பண்ணிடும் தெரியுமா? ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்க வைக்கும். கர்த்தர்னு ஒருத்தர் இருக்காரா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காரா? கடவுளுக்கு கண்ணு இருந்தா இது என் வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளோட நெருக்கத்தின் பாதை நம்மள அப்படி சொல்ல வச்சிருங்க. சே, எல்லாரும் நல்லா இருக்காங்களே, நான் என்ன தப்பு பண்ண எனக்கு இந்த சூழ்நிலை வர்றதுக்கு அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். ஆனா அப்படி கிடையாது. கர்த்தர் எப்பவுமே நம்மள நெருக்கத்தின் வழியா கொண்டு வர்றது பெருக்கத்தை பார்க்கதான். யோபு கிட்ட இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய காரியத்தை நம்ம பார்க்கலாமா? யோபு என்ன பண்ணா? இந்த டெஸ்ட்ல ஜெயிச்சானா இல்ல தோத்து போனா?
போனானா? நம்ம எல்லாருக்குமே தெரியும் யோபு வந்து ஜெயிச்சான். யோபு வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், எல்லாமே அழிஞ்சிருச்சு. நான் வந்து உங்களுக்கு ஷார்ட்டா சொல்றேன். ஸோ யோபு வந்து அவனோட சொத்து அழிஞ்சிருச்சு, பிள்ளைகள் அழிஞ்சிருச்சு. ஒரே நாள்ல இப்படி ஒரு செய்தி வருது. அப்போ உடனே யோபு என்ன பண்ணாருன்னு நீங்க பாருங்களேன். வசனம் அதே அதிகாரத்துல 21வது வசனம் 20, 21. யோபு என்ன பண்றாரா? அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, இங்கிலீஷ்ல வந்து fell to the ground in worship அப்படின்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி யாரால சொல்ல முடியும்? நிச்சயமா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தர் வந்து இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா சொத்தும் போயிடுச்சு, பிள்ளைகள் கூட போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது கொஞ்சமாச்சு நம்ம அந்த செய்தி கேட்டோன்னே யோபுவோட ரியாக்ஷன் வசனம் சொல்லுது. அந்த செய்தி கேட்டோன்னே யோபு என்ன பண்ணாரு? அப்படி ஒரு ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனுங்க. கர்த்தரை தூஷிக்கவே இல்லைங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த வேலையில நம்ம இதை தான் யோபு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணுங்க. என்ன ஒரு நிந்தை வந்தாலும் சரி, என்ன நெருக்கமான சூழ்நிலை நம்ம இருந்தாலும் நம்ம கர்த்தரை தூஷிக்கவே கூடாது. கர்த்தரை எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும். அடுத்த காரியம் பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டானா உடனே என்னாச்சு? சாத்தான் போய் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, பாத்தியா நீ யோபுவை சோதிச்ச, ஆனா யோபு வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு சந்தோஷமா கர்த்தர் சொல்லும் பொழுது சாத்தான் என்ன சொன்னா தெரியுமா? திருப்பி இங்க பாருங்க, 2வது அதிகாரத்துல 4வது வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அவனை உயிரோட வச்சிருக்கீங்க, அவனை நல்ல சரீரமா ஹெல்தியா வச்சிருக்கீங்க, நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க, அதுதான் எல்லாருக்கும் பெருசு. அதை தவிர வேற எந்த லாஸ் வந்தாலும் மனுஷன் தப்பிச்சுக்குவா, சமாளிச்சுக்குவா அப்படின்றான். ஆனா நம்மளும் ஒரு வேலையில அப்படிதானே யோசிப்போம். என்ன சொல்லுவாங்க? சொத்து போனா சம்பாதிச்சுக்கலாம், ஆனா ஆரோக்கியம் போனா திரும்பி வராது அப்படின்னு உலகமா சொல்றாங்கல்ல நிறைய பேர். ஆமா, அதாவது உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். சரி, சொத்து போதா, ஆனா நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னா ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்து நம்மளோட அன்றன்றைய நாலு ஜீவியத்தை ஓட்டிடலாம். ஆனா அந்த ஆரோக்கியமே தொடப்பட்டுச்சு அப்படின்னா, நம்ம வாழ்நாள் எல்லாம் ஒருத்தர் மேல டிபெண்டா இருக்கணும் அப்படின்னா அது நம்மளால தாங்கவே முடியாதுல்ல. இப்பொழுது நிறைய பேர் அந்த மாதிரி சில சூழ்நிலையில நீங்க இருப்பீங்க. யோபுக்கும் அதே சூழ்நிலை வந்துச்சு. யோபுக்கு ஒரு கொடூரமான வியாதி, அவனோட சரீரத்தை சாத்தான் தொட்டாங்க, சரீரத்தை சாத்தான் தொட்டான். அப்போ யோபுவால தாங்க முடியாத வேதனையா அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே கட்டிகள், வசனம் சொல்லுது, உச்சன் தலையில இருந்து உள்ளங்கால் வர அதெல்லாம் அப்படியே அரிக்குமா, அதுல ரத்தம் வருமா, அதுல நீர் வருமா, அதை சுரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அப்ப அப்படி ஒரு சூழ்நிலை யோபுக்கு வந்துச்சு. அப்ப என்னாச்சு தெரியுமா? அப்போ உடனே அவங்களோட மனைவி வந்து சொல்றாங்க, யோபுவோட மனைவி, சோகமான காரியம், 2வது அதிகாரம் 9வது வசனம், நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறாரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். பாத்தீங்களா? சாத்தானோட மோட்டிவ் எது வழியா வருது பாருங்க, அவங்க மனைவி வழியா. தேவனை தூஷித்து ஜீவனை விடு. அதுதான் நம்மள சாத்தான் நெருக்கத்தின் பாதையில கொண்டு வர்றது எதுக்கு தெரியுமா? கர்த்தர் நாமத்தை தூஷிக்க பண்ணும்படியாய். எப்பொழுதும் கர்த்தரோட நாமத்தை தூஷிச்சிடாதீங்க. நீங்க அந்த நெருக்கத்தின் பாதையில யோபுவை போல சொல்லுங்க. யோபு பாருங்க, வசனம் 10வது வசனம் சொல்லுகிறது, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். பாத்தீங்களா? எவ்வளோ ஆண்டவர் மீது எவ்வளோ ஒரு அன்பு, எவ்வளோ ஒரு பற்றுதல், எவ்வளவாய் அவன் தேவனோட நாமத்தை தூஷிக்க கூடாதுன்றதுல உறுதியா இருக்கான்னு பாருங்க. இதேதான் நம்ம கற்றுக்கொள்ளணும். யோபுவினிடத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். என்ன சூழ்நிலையா இருந்தாலும், இப்பொழுது உங்களோட வியாதியா இல்ல தீர முடியாத இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிப்பேன், என்னோட உற்றார் உறவினர்கள், என்னோட கணவனே, என்னோட மனைவியே சொல்றாங்களே, நீ சேவிக்கிற கர்த்தர் உனக்கு இதுல இருந்து காப்பாத்தலையா அப்படின்னு தாங்க வந்து கேட்பாங்க. நீ நல்லா
நல்லா ஜெபிக்கிற, நீ நல்ல ஆலயத்துக்கு போற, அப்படியே உனக்கு இந்த நெருக்கமான சூழ்நிலை அப்படின்னு தான் உலகம் கேட்கும். ஆனா ஏன் அந்த நெருக்கமான சூழ்நிலை அப்படின்னா, கர்த்தர் நம்மளோட இன்றைய நிலைமையை காட்டிலும், நம்மளுடைய முந்தைய நிலைமையை காட்டிலும் நம்மளை ஒரு பெருக்கமான இடத்துக்கு கொண்டு போகதான், நம்மளை ரெட்டத்தனையா ஆசீர்வதிக்கதான் அந்த நிலைமைங்க. ஆமா, நம்மளுக்கு எல்லாம் நல்லா இந்த வேத கதை தெரியும். யோபுவை கர்த்தர் எப்படியாய் ஆசீர்வதிச்சாருன்னு தெரியும். யோபு அடுத்ததாகவும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 19வது அதிகாரத்துல சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? மீட்பர், மீட்பர்னா என்னங்க? மீட்டு கொடுக்கிறவர். நான் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுக்கிற தேவன் உயிரோட இருக்கிறார் அப்படின்னு யோபு அறிக்கை செய்கிறாருங்க. இந்த நாள் அறிக்கை செய்யுங்க, இந்த நாள் அறிக்கை செய்யுங்க. உங்களோட நெருக்கம் நீங்கி பெருக்கம் உண்டாக என் மீட்பர் உயிரோடு இருக்கிறாருன்னு சொல்லுங்க. என்னெல்லாம் நீங்க இந்த நாள்ல இழந்தீங்களோ, யோபுவை போல நீங்க சொத்துக்களை இழந்திருக்கலாம், யோபுவை போல நீங்க ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், யோபுவை போல உங்க பிள்ளைகளை இழந்திருக்கலாம், இல்ல யோபுவை போல உங்களோட பிள்ளைகள் உயிரோட இருந்தும் உங்களை கவனிக்காம நீங்க ஒரு அனாதையான நிலைமையில காணப்படலாம். ஆனா என் மீட்பர் உயிரோட இருக்கிறாருன்னு நீங்க அறிக்கை செய்யும் பொழுது இந்த ஜீவனுள்ள வசன வார்த்தை உங்க வாழ்க்கையில கிரியை செய்யுங்க. உங்களோட மீட்பர் உயிரோட இழந்த எல்லாவற்றையும் மீட்டு கொடுப்பார், மீட்டு கொடுப்பார். என் கர்த்தர் மீட்டு கொடுப்பாருங்க. அப்படி அவர் மீட்டு கொடுக்கும் ஒரு சாதாரணமா கொடுக்க மாட்டாரு, இருந்த வண்ணமாய் கொடுக்க மாட்டாரு, ரெட்டத்தனையாய் கொடுப்பாருங்க. பார்க்கலாமா அவரோட ஆசீர்வாதத்தை? நம்ம பார்ப்போமா? என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. 42வது அதிகாரத்துல என்னோட கூட சேர்ந்து வாங்க. 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார், யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் ரெட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. 12வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? இந்த மாதத்துல உங்க நெருக்கம் நீங்கி பெருக்கம் உண்டாகும். இயேசுவின் நாமத்துல என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, என் நெருக்கம் நீங்கி பெருக்கம் உண்டாகும். எதனால? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், எனக்கு எல்லாவற்றையும் அவர் மீட்டு தர வல்லவர். இழப்பு இரட்டத்தனையான ஆசீர்வாதமா மாறுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நம்ம 2வது குறிப்பு, பிற மனுஷங்க பொறாமை நிமித்தம், எரிப்பின் நிமித்தம், சில காரியங்களின் நிமித்தம் நம்மள நெருக்கத்தின் பாதையில தள்ளிடுவாங்க. அப்படி ஒரு நபரை நம்ம வேதத்துல பார்க்கலாமா? யாரை நான் சொல்றேன்னு சில பேரு இந்நேரம் அறிந்து கொண்டிருப்பீங்க. யோசேப்பு ஏதாவது தவறு செய்தானா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவன் ஒரு நல்ல மனுஷன், நல்ல மகன், நல்ல சகோதரன். இத்தனைக்கும் சகோதரர்களுக்கு உணவு கொண்டு போக தான் அவன் அன்றைய தினத்துல அவங்க சகோதரர்களை பார்க்க போனான். ஆனா என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சகோதரர்கள் அவன் மீது பொறாமை நிமித்தம், அவன் மீது இருக்கிற எரிப்பு நிமித்தம், நம்மளோட அப்பா அவனை ஸ்பெஷலா பாக்குறாங்களே அப்படின்ற ஒரு எரிச்சல். இந்த மாதிரி நம்ம நிறைய பேர் காணப்படுவோம்ல. வேலை ஸ்தலத்துல இருக்கலாம், இல்லை எங்க போனாலுமே ஸ்பெஷலா நம்மளை யாராச்சும் ட்ரீட் பண்ணும்போது கூட இருக்கவங்க அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கியிருப்போம், ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் எரிச்சலோடு பார்ப்பாங்க. இல்ல கஷ்டப்பட்டு ஒரு ஆசீர்வாதம் நம்ம கையில கிடைச்சிருக்கோம், ஆனா அதை மற்றவங்க நம்ம நல்லா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட பார்க்கிறவர்கள் மிக குறைவு. அதுதான் இன்றையோட ரியாலிட்டி. ஸோ நம்மளை சுற்றி நிறைய எரிப்புகளும் பொறாமைகளும் இருக்கிறது உண்மை. ஆனா அது யோசேப்பை எங்க தள்ளிடுச்சு பார்த்தீங்கன்னா, அவனோட வாழ்க்கைய ஒரு நெருக்கமான பாதையில தள்ளிடுச்சு. அவங்களோட சகோதரர்கள் அவன் மீது வைத்த பொறாமை எரிப்பு நிமித்தம் அவன் பிட்டுக்குள்ள போயிட்டான், அவனை குழியில போட்டாங்க. பிட்டுல இருந்து மறுபடியும் சரி ஏதோ ஒரு எகிப்துக்கு அடிமையா போலாம் அப்படின்னு அவன் எங்க போயிட்டான்? பிட்டுல இருந்து போத்திபாரோட வீடுக்கு போயிட்டான். அங்க போனா அங்கேயும் என்னாச்சு? அங்கேயாச்சும் அவனுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சிச்சா? இல்ல, அங்கேயும் பிற மனுஷங்க அவனை நெருக்கத்துல தள்ளினாங்க. யார் இந்த பிற மனுஷங்க? போத்திபாரின் மனைவி. அவள் யோசேப்போட காரியமே இல்லைங்க, யோசேப்பு தவறே செய்யல, அவனுக்கு தந்த வேலையை உண்மையாய் உத்தமமாய் செய்தான். அந்த மாதிரிதான் இன்றைய தினத்திலையும் நீங்க இருக்கிறீங்க. நீங்க உங்களோட வேலை உண்டு, நீங்க உண்டு, நான் போறேன், நான் வரேன், என் காரியம் மட்டும்தான் நான் பாக்குறேன் அப்படின்னு நீங்க இருக்கீங்க. ஆனாலும் உங்களுக்கு நெருக்கமான சூழ்நிலை எதனால அப்படின்னா, உங்களை பெருக்கத்துக்கு உள்ளாய் கொண்டு போக. ஆமா, போத்திபார் வீடுல இருந்து அவன் பிரிசன்ல போட்டாங்க, சிறைச்சாலையில இருந்தான். ஆனா அந்த பிரிசன் அவனை பேலஸ்கே கொண்டு போயிடுச்சுங்க. ஸோ இந்த
அல்ல கூட யோசேப்பை போல பிற மனுஷங்க உங்களை நெருக்கத்தின் பாதைக்குள்ள கொண்டு வராங்க அப்படின்னா, யோசேப்பு நெருக்கத்தை தாண்டி பெருக்கத்தை பார்த்தான். இந்த நாளையும் அவனிடத்துல இருந்து சில காரியங்களை கற்றுக்கொண்டு நம்மளும் நம்ம வாழ்க்கையோட நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றலாம். சரி, இப்போ அப்படி பார்க்கும்போது யோசேப்பு கிட்ட இருந்த ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும் இல்லையா? யோசேப்பு கிட்ட என்ன இருந்துச்சு? வாட் டிட் ஜோசப் ஹேவ்? என்ன இருந்துச்சு? அவனை குழியில போடும்போது அவன் கையில என்ன இருந்ததுங்க? எதுவுமே இல்லை. அவனை அடிமையா வாங்கிட்டு போனாங்க போத்திபார் வீட்டுக்கு. என்ன இருந்ததுங்க? எதுவுமே இல்லை. அவன் சிறைக்கு போனான். என்ன இருந்துச்சு அவன் கையில? எதுவுமே இல்லை. அவன் அரண்மனைக்கு போனான். என்ன இருந்துச்சு? பேலஸ் போகும்போது எதுவுமே இல்லை. ஆனா யோசேப்புக்கு ஒன்னே ஒண்ணு இருந்ததுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். The Lord was with Joseph. The Lord was with Joseph அப்படின்னு வசனம் நம்மளுக்கு அடிக்கோடிட்டு நிறைய இடத்துல காட்டுது. இந்த வேலையிலும் எனக்கு எதுவுமே இல்லை நீங்க சொல்றீங்களா? என் நெருக்கமான சூழ்நிலை, ஆனா கர்த்தர் இருக்காரா? யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இருக்காரா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் இருக்காரா? அதை யோசிங்க. எதுவுமே இல்லாம இருக்கலாங்க, கர்த்தர் இல்லாம இருக்கக்கூடாது. கர்த்தர் இல்லாம இருக்கக்கூடாது. ஏசு கிறிஸ்து இல்லாம நீங்க இருக்கக்கூடாது. அவரை வச்சிருங்க, உங்க நெருக்கம் பெருக்கமா மாறிடும். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணணும்? யோசேப்பு என்ன பண்ணா? யோசேப்பு இதை பண்ணா அதை பண்ணா அப்படின்னு வசனம் எக்ஸ்பிளிசிட்டா எங்கேயுமே சொல்ல. ஆனா யோசேப்போட இடத்துல இருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன் தெரியுமாங்க? நாங்க என்னோட கூட சேர்ந்து வசனம் ஆதியாகமம் 39:9 வசனத்துக்கு நீங்க வாங்கல, என்னோட கூட சேர்ந்து. அதுல யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றார். அதாவது இந்த சூழ்நிலை நான் உங்களுக்கு சொல்றேன். போத்திபாரோட வீட்டுல போத்திபாரோட மனைவி யோசேப்பை தவறு செய்ய தூண்டும் பொழுதும் யோசேப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயோ உங்களுக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படி சொல்லல. இல்ல என் எஜமானனுக்கு எதிராக நான் பாவம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லல. யோசேப்பு என்ன சொல்றாரு? என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்ய மாட்டேன். அப்ப நான் யோசேப்பு கிட்ட நம்ம என்ன கத்துக்கணும்? நெருக்கமான சூழ்நிலை தான். அவன் ஒரு அடிமையா வந்தான், போத்திபார் வீட்டுல இருக்கான். நாளைக்கே அவன் அவங்க சொல்றத கேட்கல அப்படின்னா வேலை போயிடும். பாத்தீங்கன்னா அவன் ஜெயிலுக்கு தான் போயிட்டான். ஆனாலும் யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்து நடந்தான். அவரோட கற்பனைகளை ஒருபோதும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை. அவனுக்கு ஃபியர் ஆஃப் காட் இருந்ததுங்க. தேவனோட வசனத்துக்கு ஒட்டி அவனோட வாழ்க்கையில இருந்துச்சு. He ran from sin. அவன் பாவத்தை விட்டு ஓடுனான். தன்னோட வஸ்திரம் கலட்டப்பட்ட நிலையில வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடுனான்னு வசனம் சொல்லுது. பாவத்தை விட்டுட்டு ஓடுறவங்களா நம்ம இருக்கணும். தேவ பயமும் ஆண்டவரோட வசனமும் நமக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா பாவத்தை விட்டு நம்ம ஓடுவோம். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போ கர்த்தர் நம்ம கூட இருப்பாரு. நம்மளோட நெருக்கம் என்னவா மாறும்? நெருக்கம் பெருக்கமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இப்பொழுது மூன்றாவது நெருக்கத்தை நான் சொன்னேன் இல்லையா? சில பேர் சொல்றாங்க தன்னோட சொந்த செயலை, நான் இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது, ஒருவேளை நான் என் வாழ்க்கையில இந்த முடிவு எடுத்ததுனால நான் இன்னைக்கு இப்படி இருக்கணும், ஒருவேளை என்னோட அந்த சொந்த செயல், அந்த ஒரு தவறு என்னோட வாழ்க்கை இப்படி புரட்டி போட்டுருச்சு, என்னை இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலையில கொண்டு வந்துருச்சு அப்படின்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க யாக்கோபை பாருங்க. யாக்கோபு என்ன பண்ணா? எல்லாரும் யாக்கோபை எத்தன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவன் ஒரு ஏமாத்துக்காரன். யாக்கோபு ஏமாத்துனான். அவனோட சொந்த செயல், அவன் அந்த ஆசீர்வாதத்தை வேணும்னு ஏமாத்துனான். யார? தன்னோட சொந்த தகப்பனே. அந்த ஏமாத்தி அந்த சொத்தெல்லாம் வாங்கிக்கலாம், அந்த புத்திர சுவிகாரத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு யாக்கோபு நினைக்கும் பொழுது அதை அவன் செய்ததுக்கு அப்புறம், அந்த தவறு செஞ்சதுக்கு அப்புறம், ஏமாத்திட்டதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் என்ன பண்றாங்க? யாக்கோபை லாபான் இடத்துக்கு அனுப்புறாங்க. அவங்க மாமா கிட்ட போயிடுன்னு சொல்றாங்க. அவன் அந்த சொந்த ஊர்ல இருந்து அவன் ஹாரானுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. அப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன். யாக்கோபு தன்னோட சொந்த ஊரை விட்டுட்டு ஓடுறான், தாயை விட்டுட்டு தகப்பனை விட்டு ஓடுறான். ஜாலியா ஓடிப்பான் நீங்க நினைக்கிறீங்களா? அவனோட இருதயம் எவ்வளவு பயமான சூழ்நிலையா இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு அவன் கலங்கி போய் கொண்டிருப்பான். அதாவது அந்த காலத்துல அங்க இருந்து அவன் நடந்துதான் அந்த ஊருக்கு போயிருக்கணும். எவ்வளவு நாள் அவன் நடந்து போயிருப்பான். அதனால அவனுக்கு யோசனையா இருந்திருக்கும். ஐயோ நம்ம என்ன பண்ணுவோம்? வழியில மிருகம் நம்மளை அடிச்சிருமா? இல்ல திருட வந்துருவானா? கொள்ளையர்கள் வந்துருவாங்களா? நான் உயிரோட என் மாமா வீட்டுக்கு போவேனா? அப்படின்னு அவன் பயங்கரமான ஒரு நெருக்கத்தின் பாதையில தாங்க வந்திருப்பான். அப்படி நெருக்கத்தின் பாதையில அவன் வரும் பொழுது ஒரு இரவு
அந்த சன்செட் ஆனோட அவன் ஒரு கல் எடுத்து அவன் தலையில வச்சு அவன் படுக்கும் பொழுது எவ்வளவு அழகா ஆண்டவர் அவனுக்கு தரிசனம் ஆனார் தெரியுமா? பரலோகத்து தரிசனத்தை அவன் கண்டான், ஒரு லேடரை கண்டான், பரலோக ஏஞ்சல்ஸ் மேலையும் கீழையும் ஏறுகிறதும் இறங்குகிறதும் அவன் கண்டான். ஆனா தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரு நம்ம பார்க்கலாமா? பாருங்க, என்னோட கூட சேர்ந்து ஆதியாகமம் 28வது அதிகாரத்துக்கு வாங்க. அப்போ வசனம் 11வது வசனம் சொல்லுது, ஒரு இடத்துல வந்து, இப்போ யாக்கோபு ஒரு இடத்துல வந்துட்டாரு, தலையை வச்சு படுத்துட்டாரு, இந்த சொப்பனத்தை காண்றாரு. அப்ப அந்த சொப்பனத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். கர்த்தர் 13வது வசனத்திலிருந்து, நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகும். அதுக்கப்புறம் பாருங்களேன், நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் ஒருத்தர்கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னா நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம், நான் ரொம்ப கலக்கமான ஒரு சூழ்நிலையில இருந்தேன், தேவன் எனக்கு இந்த வார்த்தையை அனுப்பிச்சாரு. அப்போ நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, நீங்க என்ன வருத்தமா இருக்கீங்களோ அதுக்குதான் ஆண்டவர் வார்த்தையை அனுப்புவார். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு என்னெல்லாம் யோசிச்சானோ, எதுக்கெல்லாம் பயந்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் யாருமே இல்லாதவனா இங்க வந்திருக்கேன், அம்மா இல்லாம அப்பா இல்லாம சொந்த ஊரை விட்டுட்டு எனக்கு யார் இருக்கா, நான் என்ன பொழப்பு செய்வேன், என்ன வேலை செய்வேன் அப்படின்னு அவன் பயந்தவனா அந்த பாதையில நடந்து போயிட்டு இருப்பான், அழுது நடந்து போயிட்டு இருப்பான், புலம்பி நடந்து போயிட்டு இருப்பான், திகிலா நடந்து போயிட்டு இருப்பான். ஆனா ஆண்டவர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு, நீ பயப்படாத, நான் உன் கூடவே இருப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உனக்கு திருமணமாகும், உனக்கு பிள்ளை பிறக்கும், எல்லாத்தையும் சொல்றாரு யாக்கோபுக்கு, எல்லாத்தையும் சொல்றாரு. எவ்வளவாய் கர்த்தர் பாருங்களேன் நம்மள நேசிக்கிறாரு. அப்பனா இந்த பாதையை நான் என்ன சொல்றேன்னா, யாக்கோபு மனம் திரும்புதலின் பாதை. நான் ஏமாத்திட்டேன், என் சகோதரனை ஏமாத்திட்டேன், என் தந்தையை ஏமாத்திட்டேன் அப்படின்னு அவன் மனம் திரும்புதலின் பாதையில வந்தான், பயந்து வந்தான், அழுது வந்தான். நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா that was Jacob's last sin or mistake. அதுக்கப்புறம் யாக்கோபு அவனோட வாழ்க்கையில தவறே செய்யல. இப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நெருக்கமான சூழ்நிலையில நீங்க இருக்கீங்கல்ல, கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு, நீங்க ஏதோ ஒரு சின்ன தவறோ ஏதோ உங்க வாழ்க்கையில ஒரு தவறு செஞ்சுட்டு இந்த நெருக்கத்துல இருக்கீங்கல்ல, கர்த்தர் சொல்றாரு, let that be your last sin, let that be your last mistake. மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க, மனம் திரும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். கர்த்தர் வந்து வெறும் கையா போன யாக்கோபுக்கு இரு பரிவாரத்தை கொண்டு வந்து தன்னோட சொந்த தேசத்திலேயே அவனை திரும்பி வர வச்சாருங்க. சொந்த ஊருக்கு. எப்படி நம்ம எல்லாம் ஒரு ஊரை விட்டு ஓடி போறோம் அப்படின்னா நம்ம ஊருக்கு திரும்பி வரும்போது எப்படி வரணும்னு நினைப்போம், நல்லா எல்லாரும் பார்த்து நம்மளை மெச்சிக்கிற வகையில பெருமையா வந்து நிற்கணும்னு நினைப்போம்ல. அப்படிதான் கர்த்தர் யாக்கோபை கொண்டு வந்து நிறுத்தினார், இரு பரிவாரங்களோட நிறுத்தினார். இந்த நாள்ல கூட நம்ம தியானிச்ச இந்த 3 பேரையும் பாத்தீங்கன்னா, யோபை பத்தி பார்த்தோம், நம்ம வந்து யோசேப்பை பத்தி பார்த்தோம், யாக்கோபை பத்தி பார்த்தோம். 3 பேரோட வாழ்க்கையிலையும் எப்படியெல்லாம் நெருக்கம் வந்துச்சு, அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நம்ம இந்த நாள்ல கத்துக்கொண்டோம். இதை நம்ம வாழ்க்கையில நம்ம அதை எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில எப்பொழுதும் கர்த்தரை நம்ம கூடவே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, என் மீட்பர் உயிரோட இருக்கிறாருன்னு ஆண்டவரோட நாமத்தை தூஷிக்காம மகிமைப்படுத்தினீங்க அப்படின்னா, யாக்கோபு போல மனம் திரும்புதலின் ஆவி உங்களிடத்துல இருக்கும் அப்படின்னா, இனி பாவம் செய்யாம என்ன தவறு செஞ்சீங்களோ let that be your last sin or mistake அப்படின்னு நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்ந்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துல உங்களோட நெருக்கம் நீங்கி பெருக்கம் உங்க வாழ்க்கையில உண்டாகும். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளையும் உங்களோட வசனத்தின் வெளிப்பாடுகளை எங்களுக்கு காமிச்சதுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, இந்த வசனங்கள் எங்க இருதயத்துல ஆழமாய் பதியட்டும் ராஜா. நாங்களும் இதை போல உங்களுக்கு பிரியமானவர்களாய் வாழ்ந்து எங்களோட நெருக்கமான சூழ்நிலையில அப்பா இயேசுவே, நீங்க எங்களோட கூட கரம் கோத்து எங்க நெருக்கத்தின் பாதையை கடக்க எங்களுக்கு கிருபை தாங்க சுவாமி. இயேசுவின் நாமத்துல எங்க வாழ்க்கையில நெருக்கம் நீங்குவதாக, இயேசுவின் நாமத்துல எங்களோட வாழ்க்கையில பெருக்கம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல நாங்கள் அறிக்கை செய்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இப்பொழுதும் கூட பார்த்திருக்கிற எல்லாரும் ஆண்டவரே, எதெல்லாம் இழந்திருக்கிறார்களோ சுவாமி, இரட்டத்தனையாய் அவர்களை பெருக்கி ஆசீர்வதிங்க சுவாமி. தொடர்ந்து எங்கள் ஒருவருத்தரும் கூட இருங்க, வழி
நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.